Hi guys, இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்டியன் இன்டர்ஸ்டேட் சக்சஷன் பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 31 to 49 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925ல் கிறிஸ்டியன் இன்டர்ஸ்டேட் சக்சஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சக்சஷன் 2 waysல நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று per capita அண்ட் இன்னொன்று per stripes. per capita அப்படின்னா நம்ம இன்டர்ஸ்டேட் சக்சஷனில் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4னு பிரிக்கும்போது கிளாஸ் 1 உள்ளார இருக்கக்கூடிய ஈச் ஹையருக்கும் ஈக்குவலாக ஷேர் பிரித்து கொடுக்குறது வந்து per capita. இதே per stripes அப்படின்னா அவங்க கிளாஸ்க்கு தான் பிரித்து தருவாங்களே தவிர உள்ளே இருக்க ஹையர்ஸ்க்கு ஈக்குவலாக அந்த ஷேரையை தான் பிரிச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ per capitaன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கிளாஸ் 1ல் 5 ஹையர்ஸ் இருக்காங்க, கிளாஸ் 2ல் 2 ஹையர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ கிளாஸ் 1ல் இருக்க 5 ஹையர்ஸ் அண்ட் கிளாஸ் 2ல் இருக்கக்கூடிய 2 ஹையர்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஷேர் பிரியும். இது per capita. இதே per stripes அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸ் 1க்கு 1/2வும் கிளாஸ் 2க்கு 1/2வும் கொடுத்துருவாங்க, irrespective ஆஃப் நம்பர் ஆஃப் ஹையர்ஸ் இன் த சேம் டிகிரி. அந்த கிளாஸ் 1ல் மேபி 10 இருக்கலாம், கிளாஸ் 2ல் மேபி 2 மட்டும் இருக்கலாம். அதை அவங்க கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. கிளாஸ் 1க்கு ஒரு ஷேர் அண்ட் கிளாஸ் 2க்கு ஒரு ஷேர் இருந்தால் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் per stripes. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே யார் யாருக்கு எவ்வளோ ரைட்ஸ், அதாவது எவ்வளோ ஷேர் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு இன்டர்ஸ்டேட் இருக்காங்க, அதாவது எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்க லீவிங் பிஹைண்ட் விடோ அண்ட் லீனியல் டிசெண்டன்ஸ், விடோ ஆர் விடோவர் இல்லை லீனியல் டிசெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா விடோக்கு 1/3 ஷேர் அண்ட் லீனியல் டிசெண்டன்ஸ்க்கு ரிமைனிங் ஷேர், அதாவது 2/3 ஷேர் போகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதே இன்டர்ஸ்டேட் வந்து விடோ இருக்காங்க, கூடவே கிண்டர்டு ரிலேஷன்ஸ் இருக்காங்க, பட் லீனியல் டிசெண்டன்ஸ் இல்லை அப்படின்னா 1/2 ஷேர் விடோக்கும் 1/2 ஷேர் கிண்டர்டு ரிலேஷன்ஸ்க்கும் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்டர்ஸ்டேட் விடோ இருக்காங்க பட் வேறு யாருமே இல்லை, கிண்டர்டு ரிலேஷன்ஸும் இல்லை லீனியல் டிசெண்டன்ஸும் இல்லை அப்படின்னா என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே வந்து விடோக்கே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த இன்டர்ஸ்டேட் வந்துட்டு விடோ இருக்காங்க பட் நோ கிண்டர்ட் ரிலேஷன் அண்ட் நோ லீனியல் டிசெண்டன்ஸ் லீவிங் பிஹைண்ட், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட என்டையர் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ மோர் தென் 5,000க்கு போகுது அப்படின்னா அப்போ அந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே வந்து விடோக்கே போயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்டர்ஸ்டேட் வந்துட்டு டைட் லீவிங் பிஹைண்ட் நோ விடோ பட் கிண்டர்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் லீனியல் டிசெண்டன்ஸ் இருக்காங்கன்னா என்டையர் ப்ராப்பர்ட்டியுமே லீனியல் டிசெண்டன்ஸ்க்கு தான் போகும். எய்தர் அந்த லீனியல் டிசெண்டன்ஸும் யாருமே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் கிண்டர்ட் ரிலேஷன்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகும். ஒருவேளை லீனியல் டிசெண்டன்ஸில் ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்தாலும் கிண்டர்ட் ரிலேஷன்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி போகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் அதர் லீனியல் டிசெண்டன்ஸ், அதாவது சில்ட்ரன் அண்ட் அதர் லீனியல் டிசெண்டன்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே எவ்வளோ ஷேர் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இன்டர்ஸ்டேட் வந்துட்டு சைல்டு ஒரு சில்ட்ரன் மட்டும் இருக்காங்க பட் நோ அதர் லீனியல் டிசெண்டன்ஸ்னால் என்டையர் ப்ராப்பர்ட்டியும் சர்வைவிங் சில்ட்ரனுக்கு போகும். ஸோ இதே மாதிரி தான் அந்த இன்டர்ஸ்டேட் வந்துட்டு சில்ட்ரன் இல்லை பட் கிராண்ட் சில்ட்ரன் வச்சுருக்காங்க அண்ட் நோ லீனியல் டிசெண்டன்ஸ்னால் என்டையர் ப்ராப்பர்ட்டியும் சர்வைவிங் கிராண்ட் சில்ட்ரனுக்கு போகும். அதே மாதிரி இந்த இன்டர்ஸ்டேட் வந்துட்டு சைல்டும் இல்லை, அதாவது சில்ட்ரனும் இல்லை கிராண்ட் சில்ட்ரனும் இல்லை பட் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் மட்டும் இருக்காங்க அண்ட் நோ லீனியல் அதர் டிசெண்டன்ஸ் அப்படிங்கும்போது என்டையர் ப்ராப்பர்ட்டியும் சர்வைவிங் கிரேட் கிராண்ட் சில்ட்ரனுக்கு போகும். இதே இப்போ இன்டர்ஸ்டேட் வந்துட்டு டைட் லிவிங் பிஹைண்ட் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், அதாவது அவங்களுக்கு சில்ட்ரனும் இருக்காங்க, கிராண்ட் சில்ட்ரனும் இருக்காங்க, கிரேட் கிராண்ட் சில்ட்ரனும் இருக்காங்க அப்படின்னா அப்போது அவங்களோட ஷேர் வந்து பர் ஸ்ட்ரைப்ஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏ தான் இன்டர்ஸ்டேட்னு வச்சுக்குவோம். ஏ டைட் லீவிங் பிஹைண்ட் எக்ஸ், ஒய் அண்ட் ஜி. ஸோ இப்போ எக்ஸ் டைட் பிஹைண்ட் 4 children and Y died leaving behind 1 children வச்சுக்கோ. Z வந்து சர்வைவிங் சைல்டாக இருக்கிறாங்கன்னா ஸோ இப்போது எக்ஸோட 4 childrenக்கும் சேர்த்து 1/3 ஷேர் பிரியும் அண்ட் ஒய்க்கும் 1 child இருந்தாலும் அவங்களுக்கும் 1/3 ஷேர் வரும் அண்ட் Z வந்து சர்வைவிங் சைல்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் 1/3 ஷேர் பிரியும். இதுதான் வந்து per stripes அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட்ஸ் ஆஃப் அசெண்டன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அந்த அசெண்டன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ஷேர் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டர்ஸ்டேட் வந்துட்டு விடோ அண்ட் ஃபாதர், இன்டர்ஸ்டேட் இறக்கும்போது விடோ அண்ட் ஃபாதர் இருக்காங்க அப்படின்னா 1/2 ஷேர் விடோக்கும் 1/2 ஷேர் ஃபாதருக்கு போகும். ஃபாதர் உயிரோடு இருக்கும்போது வேறு எந்த அசெண்டன்ஸ், அதாவது மதர், பிரதர் அண்ட் சிஸ்டர் யாருக்குமே எந்த ஒரு ஷேருமே இருக்காது, ஃபாதருக்கு மட்டும்தான் போகும். ஸோ இப்போ இன்டர்ஸ்டேட் வந்துட்டு டைட் லீவிங் பிஹைண்ட் விடோ, மதர், பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படின்னா 1/2 ஷேர் விடோக்கும் 1/2 ஷேர் ஹோலாக சேர்த்து, அதாவது பிரதர், மதர் அண்ட் சிஸ்டர் 3 பேர்த்துக்கும் சேர்த்து 1/2 ஷேர் பிரியும். அதை அவங்க ஈக்குவலாக அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கணும். இப்போ இதே இன்டர்ஸ்டேட் வந்து டைட் லீவிங் பிஹைண்ட் விடோ, மதர், பிரதர், சிஸ்டர் அண்ட் எனி சில்ட்ரன் ஆஃப் டிசீஸ்டு பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கிறப்பையும் விடோக்கு 1/2 ஷேர் போயிடும் அண்ட் மதர், பிரதர், சிஸ்டர் அண்ட் அந்த பிரதரோட சன் ஆர் டாட்டர் யாராச்சும் இருக்காங்கன்னா இல்லை சிஸ்டரோட சன் ஆர் டாட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 1/2 ஷேர் போகும். அதை அவங்க ஈக்குவலாக அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கணும். இந்த வீடியோவில் கிறிஸ்டியன் இன்டர்ஸ்டேட் சக்சஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்டே டியூன்ட் வித் மேக்ஸ்.